இன்றைக்கி எங்கே போகிறோன்னா நம்ம டிஸ்னி பிளாகர் வந்துட்டு கூப்பிட்டுருந்தாரு கால் பண்ணி. என்னென்னா இந்த மாதிரி கரும்பத்தம்பட்டி வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னாச்சுன்னு தெரில. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். என்ன விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரில. பட் போனால் தான் தெரியும். என்ன விஷயமா இருக்கும்னு தோணுதுன்னா, நாங்கள் கொஞ்சம் ஃபோன்லலாம் கொஞ்சம் பேசிப்போம் டெய்லியும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பேசிக்கிட்டோன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் லோகோவில் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தேன். அது போக தமிழ்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக எப்படி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்ருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சரியாக தெரியல. என்னடா இது இவ்வளோ வண்டி வருது. ஏய் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த லோகோ தமிழ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக கொஞ்சம் சூப்பராக வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ அது எப்படி என்னென்னலாம் நான் சொல்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அது விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஒரு குரூப் ட்ரிப்பாக போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே வந்துட்டு சோலோவாகவே போயிட்டுருக்கோமா, சோலோ இல்லைனா சோலோ வித் பில்லியன் அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ட்ரிப்பாக அது கொஞ்சம் லாங்காக 1 நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்காக கூட இருக்கலாம். பட் அதுவாக இருந்தால் கூட நேர்லேயே ஃபோன்லேயே பேசியிருப்போம். ஆனால் ஏன் நேரில் வர சொன்னான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ போகணும் எங்கன்னா கரெக்டாக கரும்பத்தம்பட்டி போகணும். கரும்பத்தம்பட்டி போயிட்டு தான் தெரியும் எந்த இடத்துல மீட் பண்ண போகிறோம் என்னன்னு சொல்லிட்டுலாம். இப்போ பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போது டேரெக்டாக ஹைவே ஏரியாச்சு. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 35-38 அந்த மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா டெஸ்டினேஷன். இப்போ இந்த இடத்துக்கு போகணுமா, இந்த இடத்துக்கு போயிடுவோம். பட் வந்து அது எந்த இடத்துல இருக்குது என்ன இதெல்லாம் நான் கேதர் பண்ண மாட்டேன். அந்த இடம் நல்லா இருக்கா போகணுன்னு தோணுச்சுன்னா கிளம்பி போயிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில இடம் வந்து வீடியோவில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது அங்கே போகலான்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் எப்படி போகலாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. அவங்க பாட்டு கிளம்பி இது என்னப்பா இந்த லொக்கேஷனா போடு கூகுள் மேப்பில், இது இவ்வளோ தூரம் வருதா, பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் பிளான் பண்ணுவாங்க போவாங்க. அதே மாதிரி தான் நானும். அதனால் இது எவ்வளோ தூரம் இருக்குன்னுலாம் தெரியாது. ஆனால் ஸ்ட்ரைட்டாக போகணும். இன்னும் 36 கிலோமீட்டர் போகணும். கரெக்டாக எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னா 11:49. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:58. ஸோ எப்படியும் நம்ம கூகுள் மேப் காட்டுற டைமுக்கு முன்னாடியே போய் ரீச் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு டைமாவது ரீச் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் போய்ட்டுருக்கேன். அது ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டானால் பரவாயில்ல. அது 1 ஹவருக்கு மேலே வந்து லேட்டாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு அதை விட கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். எவ்வளோ சீக்கிரமாக போகணும்னு தெரியாது. பட் வந்து சீக்கிரமாக போகணும். பார்க்கலாம். கரும்பத்தம்பட்டிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கிளைமேட் ரொம்பவுமே டல்லாக இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு ஓகேவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஒரு தூக்கம் வர மாதிரி. ஏன்னா எப்போவுமே இந்த டைமில் வந்துட்டு பளிர்னு சூரியன் அடிக்கும். ஆனால் வந்துட்டு இப்போ அப்படி இல்லை. ஒரு டல்லாக அந்தளவுக்கு ஒரு சூரிய வெளிச்சம் இல்லைங்க. ஐயோ ஏதோ மழை துளி விழுந்த மாதிரி இருக்க. ஆஹா என்னடா இது மழை மயில வந்துடுமோ. நம்ம போகிற ரைட்லலாம் அந்த மழையும் சேர்ந்து வந்துடுதுங்க. இந்த மழைக்கும் நமக்கு என்னதான் ராசின்னே தெரில. என்னடா அது பார்த்துக்கலாம் என்னதான் ஆயிரும். பார்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வலி இருக்குது. உள்ள கொஞ்சம் போயிடலான்னு பார்த்தேன். பட் வேண்டாம். அதோட இன்னும் 2 அதே மாதிரி இல்லைன்னா வீணாக மறுபடியும் சுற்றிக்கிட்டு தான் வரணும். அதனால் அங்கே வேண்டாம். பட் வந்து ஸ்டண்ட் அடிக்கலாம் நல்லாயிருக்கும். யாருமே குறுக்க வர மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸ்டண்ட்டை. வேறு ஒன்றும் இல்லை.
நான் தான் இண்டிகேட்டர் போட்டு தானே ஏறுறேன். அப்புறம் என்ன பேன்னு ஆரம்பிக்கிறேன். என்னடா இது கூகுள் மேப்பில் வளைஞ்சு போகுது. ப்ளைன் ரோட்டில் போகிறோமா ஹீல்ஸில் போகிறோமா? என்ன பயபோல் இன்னும் காலையே பண்ணலையே. ஒருவேளை நம்ம தான் ஸ்பீடாக போகிறோமோ, அவங்க இன்னும் ரீச் ஆகலையோ, ஒன்றும் புரியலையே. சரி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். இது வந்துட்டு திருப்பூரோட ஃபஸ்ட்டு டோல்னு நினைக்கிறேன். இந்த டோலை பாருங்களேன், வேறு லெவல் இருக்கும். பெரிய லென்த்தி ரோடு, ஒரு பெங்களூர் ஹைவே மாதிரியே இருக்கும். ஆமே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல. சும்மா பெரிய டோல். ஆனால் டூ வீலர் போகிறது ரொம்ப சின்ன வழி. கொஞ்சம் இதையும் பெருசாக விட்டுருக்கலாம். பரவாயில்ல. ஐயோ என்னடா இதுக்குள்ளே எல்லாமாடா ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வைப்பீங்க. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா. என்ன தான் அத்தாரிட்டிஸோ அப்பா, இதுக்குள்ளேருந்து வீலி அடிச்சுட்டு வருவாங்கள்ல. ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், இதே மாதிரி ஒரு டோல்குள்ளேருந்து ஒயின்னு சொல்லிட்டு வீலி அடிச்சுட்டு வருவாங்க. நான் பார்த்துருக்கேன் வீடியோவில் மட்டும்தான். பட் நோ ட்ரை, ஆல்வேஸ் ஃப்ளை. என்னப்பா ரைமிங்காக அவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டேன். நோ ட்ரை ஆல்வேஸ் ஃப்ளை. நல்லா இருக்குல்ல. பரவாயில்ல, அது நானே வச்சுக்கிறேன். இந்த 40 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் தான் போராடுறது. சச்சா இனி என் பொறுமைக்கு எல்லாம் இல்லை. என் பொறுமை கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடை வந்து நான் க்ரூஸ் பண்ண போகிறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஓகே க்ரூஸ் பண்ணிடலாமா? க்ரூஸ் பண்ணிட்டேன். தடன்னு ஏறப்போகுது. என்னடா பயபுள்ள கூப்பிடலையேன்னு பார்த்தேன். கூப்பிட ஆரம்பிச்சிட்டாப்பில். ஸோ நம்ம எப்படி அட்டன் பண்ணி பேச முடியாது. ஸோ ரீச் ஆகிட்டு நம்ம பேசிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்டன் பண்ணி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா. ஸோ அதனால் நம்ம ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து இது வந்தாலும் பேசிக்கலாம். 2 டைம் ஏன் அவங்கள டென்ஷன் பண்ணணும்? அது இல்லாமல் கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகட்டுமே. என்ன இப்போ நம்ம கூட சேர்ந்துட்டா இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். வேறு வழியில் அவங்களுக்கு தான் நினைக்கிறேனே தெரில. இதுதானா? ஆமாடி, எதுக்கும் இங்கே வண்டியை போட்டுட்டு பேசிடுவோம். ஹலோ ப்ரோ, எங்க? நானும் பிரிட்ஜு கீழே தான் ப்ரோ இருக்கேன். அந்த சாம்சங். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார்.